டைம் வந்து பேசியிருக்கேன். இதே விஷயமாவே நிறைய டைம் பேசியிருக்கேன். அதாவது ட்ரக் அவேர்னஸ் வந்து எப்பவுமே கொடுக்கறது தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீங்க தான் வந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷன். அப்போ நீங்க என்ன பண்ணணும்? எப்பவுமே ட்ரக்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஓகேப்பா சே நோ டு போற ஒரு குடிமகன் போதைப் பொருளை யூஸ் பண்றதுனால அவனோட குடு பிள்ளைங்களும் யூஸ் பண்றதுனால அவங்களோட நாலேஜ் என்ன ஆகுது, மந்தமாகுது. அடுத்த கட்டத்துக்கு அவங்க போக மாட்டாங்க. இந்த போதைப் பொருள் வந்து ஒரு மனித நிர்வாகம் சொல்றாங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் காரணம் என்ன அப்படின்னா சீரட் அடிக்கிறது. அந்த சீரட் ஆனது என்ன செய்யுது, அடுத்து தண்ணி அடிக்கிறது போகுது. தண்ணி அடிக்கிறது என்ன செய்யுது, புத்திசாலி பிள்ளைங்க. உங்க கையில உலகமே இருக்கு, ஸ்மார்ட் போன் இருக்கு. கரெக்டா நல்ல விஷயத்துக்கு யூஸ் பண்ணுங்க. அதுல இருக்கும் உங்களுக்கு நல்லது கெட்டது எல்லாம். அந்த மாதிரி தப்பான வழியில போகக்கூடாது அப்படின்னு தெரியப்படுத்துறதுக்கு தான் இங்க எல்லாருமே வந்து இருக்கோம். காவல்துறை நண்பர்களும் சரி எல்லாருமே இங்க அதுக்காக தான் வந்திருக்கோம். நீங்களாம் போக மாட்டீங்க. எங்க களக்காடு பிள்ளைங்க சமத்து பிள்ளைங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். யாராவது பாதையை டைவெர்ட் பண்ணி சரியா வாழ்க்கையில நம்ம முன்னேறணும். என்ன செய்யணும், நல்லா படிக்கணும். அதுக்குதான் நேற்று என்ன பண்ணோம், கொஸ்டின் பேங்க் கொடுப்போம். கரெக்டா இன்னும் சத்துமே மாட்டேங்குது. நாங்குநேரி அண்ணன் 3 விஷயம் சொல்றேன் கேளுங்க. மூணே விஷயம் என்னன்னா, நான் போதைப் பொருள் யூஸ் பண்ண மாட்டேன்னு நீங்க ஒரு உறுதிமொழி எடுத்துக்கங்க. யார் யூஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்க அதுலேருந்து நான் மீட்டெடுத்து கொண்டு இருந்த ஒரு உறுதிமொழி எடுத்துக்கங்க. எதிர்காலத்தில் யாரையும் நான் என்ன செய்ய மாட்டேன், போதைப் பொருளுக்கு அடிக்ட் ஆக விட மாட்டேன் அப்படின்றத இந்த 3 உறுதிமொழி நீங்கள் எடுத்துக்கணும். அப்போ தான் நம்ம என்ன செய்ய முடியும், ஒரு நல்ல ஒரு ஒழுங்கான சமுதாயத்தை உருவாக்க முடியும். தேங்க்யூ. அனைவருக்கும் காவல்துறை சார்பாக முதல்வர் வணக்கத்தை சொல்லிக்கிறேன். வணக்கத்தா எல்லாம் நல்ல அரசு கவர்மெண்ட் ஸ்கூலில் இவ்வளோ ஸ்டூடெண்ட் இருக்கிறது பெருமையாக இருக்குது. அவங்க எல்லாமே ப்ரைவேட் ஸ்கூல் தான் போகிறோம்.